எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆகுதுங்க. கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் எல்லாம் முடிஞ்சு நான் ஆஃபீஸ் போகும்போது முதல்ல பார்த்தவரை என்ன டல்லாக இருக்கீங்க அப்படின்னாரு. இப்போதான் ஹனிமூன் எல்லாம் முடிஞ்சிட்டு வர என்ன டல்லுன்றீங்கன்னா அடுத்தடுத்து என்ன டல்லாக இருக்கீங்கன்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, கல்யாணம்னு ஒன்று ஆனாலே ஆண்களோட பாடி லாங்குவேஜில் ஒரு சலிப்பு வந்துடும், மென் சோகம் வந்துடும். அந்த மென் சோகத்தை எப்படி போக்குறதுன்னு கவலைப்பட்டு நான் உட்கார்ந்துருக்கும் போது தான் என் மேனேஜர் கூப்பிட்டாரு, உள்ள வாத்தேன் அப்படின்னாரு. நான் போய் உட்கார்ந்தேன். இடியாப்பம் பார்த்துருக்கியானாரு. அந்த இடியாப்பத்தை நீ எப்படி பார்த்தாலும் சிக்கலாக தான் தெரியும். பெண்கள் அந்த மாதிரி தான். பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அரங்கத்தில். பெண்கள் அந்த மாதிரி தான். ஆனா அந்த இடியாப்பத்துக்குன்னு தனி சுவை கிடையாது. அது எதோட சேருதோ, தேங்காய் பாலோட சேர்ந்துச்சுன்னா அந்த சுவை, பாயாவோட சேர்ந்தா அந்த சுவை, கடலைக்கறியோட சேர்ந்தா அந்த சுவை, குருமாவோட சேர்ந்தா அந்த சுவை. அந்த மாதிரி சுவை சேர்ப்பது ஆணின் பொறுப்பு. அந்த சுவை சேர்க்கிற துணை உணவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆண் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். நான் ஒரு நாள் குருமாவா இருப்பேன், ஒரு நாள் தேங்காய் பாலா இருப்பேன், ஒரு நாள் கடலைக்கறியா இருப்பேன். இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, பெண்கள் வெறும் இடியாப்பமாக இருந்தால் கூட அதை சுவை சேர்க்கிற புத்திசாலித்தனம் ஆண்களுக்கு தான் இருக்கிறது. வெறும் பாயாவையும் கடலைக்கறியும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழவும் முடியாது. Download ShareChat.